தெலுங்கானாவில் ஒரு நபர் உடம்பு சரியில்லாமல் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனதாக நம்பிட்டு இருந்த சொந்தக்காரங்களுக்கு போலீஸோட விசாரணையில் அது ஒரு திட்டமிட்ட கொலைன்னு தெரிய வருது. வாங்க என்ன நடந்துச்சுன்றதை பார்க்கலாம். 45 வயசான அசோக், இவரோட மனைவி 36 வயது பூர்ணிமா, இவங்க தெலுங்கானா மாவட்டம் ஹைதராபாத்தில் மடிப்பள்ளின்ற பகுதியில் வாழ்ந்துட்டு வராங்க. டிசம்பர் 12, 2025 அன்னைக்கு எப்பவும் போல வேலைக்கு போன அசோக் அன்னைக்கு ஈவினிங் போல உடம்பு சரியில்லைன்னு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்திருக்காரு. அப்படி அவர் வரும்போது வீட்டில் இல்லாத பூர்ணிமா வேற ஏதோ சில வேலை விஷயமா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அசோக் வீட்டில் இருந்த பாத்ரூமில் மயங்கி போய் இருக்கிறத பார்த்து பயந்து போய் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க சப்போர்ட்டோட அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்போ டாக்டர்ஸ் அவர் செக் பண்ணி பார்த்துட்டு அவர் ஏற்கனவே இறந்து போயிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு அதிர்ந்து போன பூர்ணிமா இதை பற்றி சொந்தக்காரங்களுக்கும் தெரியப்படுத்தியிருக்காங்க. அதே சமயம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இது தொடர்பாக போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பித்த போலீஸ் பூர்ணிமா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கும் போது அன்னைக்கு வேலைக்கு போன அசோக் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு, அதனால நான் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டேன்னு ஃபோனில் சொன்னார். அப்படி அவர் வரும்போது நான் வெளியே போயிருந்தேன், வீட்டுக்கு வந்து பார்க்குறப்போ அவர் இறந்த நிலையில் இருந்ததா சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ்க்கு அசோக்கோட இறப்புல சந்தேகம் எழுந்திருக்கு.